இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவர், கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுவாராக. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தீபாக்கன மதுரானா ஷஹன தீரினி தீமா நாதரானா ஷஹன தீரிமி. கர்த்தாவே, உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதுக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புள்ள தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். அழைத்த தேவன். இங்கே 15ஆம் அதிகாரம் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஆபிரகாம் வெற்றி பெறுகிறார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் சாலேமின் ராஜாவுக்கு, உன்னதமான தெய்வ மனிதனுக்கு தசமபாகத்தை கொடுக்கிறார். 15ஆம் வசனம் சொல்லுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரியவும் பலனமாய் இருக்கிறேன் என்று சொல்றார். நீ பயப்படாதப்பா, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது ஆபிரகாம் ஒரு கேள்வி கேட்டார். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீங்க? எனக்கு என்னப்பா தருவீங்க? கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்னப்பா தருவீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரான இந்த எலியாசு என் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே. பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்தை பலமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறது? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அநேக விசுவாசிகளுக்கு இல்லாதது ஒன்று, அநேகருக்கு இருக்கக்கூடியது. உண்மையாகவே ஒரு மனிதன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? கர்த்தரை அறிகிற அறிவு தாங்க. எபேசியர் சொல்லும்போது நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு வசனம், எபேசியர் சொல்லும்போது சொல்லுவார், கர்த்தரே 1ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது 17ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். போதும். அவர் என்ன விரும்புகிறார் ஆண்டவரே? தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தின் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று
அவரோடு உறவாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த மனிதன், இந்த சபையாரே, எந்த மனிதன் கர்த்தர் இங்கே இருக்கிறார் இல்லை என்ற உணர்வு சொல்லுகிறதோ, அந்த உணர்வையும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற மனிதன் மிகப்பெரிய பாக்கியவான். அவனோடு கர்த்தர் பேசுவார். ஆகவே கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கு, ஹல்லேலூயா, இல்லை என்பதை மிக சுலபமாக தேவனை அறிகிற அறிவும் ஞானமும் உள்ள தேவ மனிதர் யாரோ அவர்களால் கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். அவருடைய பிரசன்னம் அப்படியே மனதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் அந்த பிரசன்னத்தில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது தெரியுமா? அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிச்சவனுக்கு வேறு எதுவுமே பெருசாக தோணாது. அதாவது ஒரு மல்டி மில்லியனர் கூட இல்லாத ஒரு சந்தோஷம் பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷம் உண்டு. அப்போஸ்தலர் 4 சொல்லு, பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷம் பணத்தினாலோ அந்தஸ்தினாலோ மற்ற எதனால அல்ல, பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷம் பொங்கி பொங்கி பிரவாகித்த ஒரு மனிதனுக்குள்ள வரும் தெரியுமா? அந்த சந்தோஷம் மிகுதினால கண்களில் கண்ணீர் நீர்த்தாரையாய் ஒடியும் தெரியுமா? அந்த சந்தோஷம் உங்களுக்கு அதை போல ஒரு சந்தோஷம் உலகத்தில் இல்லைங்க. மிகப்பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றிருக்கிற எந்த தேவ மனுஷனுக்கும் நான் கரங்களை கூப்பி வணங்குகிறேன். அவங்களோட தேவன் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியே எனக்கு என்னப்பா தருவீங்க? இவன் கேட்ட கேள்வியில் நிறைய விஷயம் இருக்கு. இவன் கேட்ட சாதாரணமான ஒரு கேள்வி அல்ல. கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்னப்பா தருவீங்க? கண்ணீர் வரல இந்த கேள்வி. அவன் சொல்றான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கப்பா, எனக்கு பிள்ளை இல்லைப்பா. அவனே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான். எலியாசர் என் வீட்டில் விசாரணை கத்தனா இருக்கிறான், நானே அவனே தத்தெடுத்துக்கலான் இருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அப்பா, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிரபாவனை உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவர்கள் என்ன சொல்லி உன் சந்ததி விபதமாக இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு அநேகர் உறவுகளை எல்லாத்தையும் விட்டு கர்த்தரை பின்பற்றி இருக்கிறீர்கள். இந்த ஆபிரகாம் கேட்டதுக்கு ஆழமான ஒரு அர்த்தம் உண்டு. என்ன தெரியுமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. சொந்தம் பந்தம் உறவுகள் எல்லாரோடும் வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லாரோடும் வாழ்ந்து கொண்டிருந்தான். இவனுடைய பட்டணம் என்னவென்றால் ஊர் என்ற பட்டணம். அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன? ஊர் என்ற கல்தேயருடைய புறஜாதியர்களுடைய பட்டணம். புறஜாதியருடைய பட்டணம் ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்தில் இவர்கள் விக்கிராராதனைக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த தேசத்திலிருந்து அவனை ஆசீர்வதிக்கும்படி அப்பா அம்மா விட்டு பிரிக்கிறாரு, தேசத்தை விட்டு பிரிக்கிறாரு, இனத்தை விட்டு பிரிக்கிறாரு. இன்று அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, இன்று பிரித்தெடுத்த வாழ்க்கை வாழுகிற கிறிஸ்தவ பிள்ளைகளை, அப்பா அம்மா இருக்கலாம், சொந்த பந்தம் எல்லாம் இருக்கான். கூடு ஊற்றும்போது பக்கத்தில் உட்காந்து கூடு குடிக்கிறவர்கள் எத்தனை பேர்? விக்கிராதனை செய்யும்போது அவங்களோடு கூட சேர்ந்து கூட இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா அப்படிலாம் இல்லை. அதனால்தான் நீ எல்லாத்தையும் விட்டு வந்துருப்பா, எல்லாத்தையும் விட்டு வந்துடு. அவன் கூட கூப்பிட்டு வந்தது
இவன் தெரியாமல் ஒரு காரியத்தை செஞ்சான். கூட யாரை கூட்டு வந்தான் தெரியுமா? லோத்தை கூட்டு வந்தான். ஆண்டவர் சொல்லவே இல்லை, லோத்தை கூட்டிட்டு வான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இவன் அன்பின் மிகுதியினால தன் தம்பியை கூட்டிகிட்டு வந்தான். தன் மனைவியோடு கிளம்பி வரும்போது 75 வயது. கிளம்பி வரும்போது 75 வயது. ஆண்டவர் நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தார். இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நான் திருச்சபைக்கு வந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்பி வந்திருக்கிறேன். ஆபிரகாம் கேட்டது போல உங்களுடைய சார்பில் நான் கர்த்தரை கேட்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி வந்ததுக்காகலே இவளுக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? ஆபிரகாம் உம்மை நம்பி வந்தான். ஆபிரகாம் தன் தேசத்தை, தன் இனத்தை, ஏன் தகப்பனுடைய வீட்டையும் கூட விட்டுட்டு வந்துட்டான். பெற்றோர்களை விட்டு விட்டான். நான் வேத ஆராய்ச்சிக்கு போகும்ல, அதுக்கு முன்னால் அவங்க இறந்து போனாங்கன்னு சொல்லுது வேற வேத ஆராய்ச்சி. சொந்தம் பந்தம் ஊர் உறவு எல்லாத்தையும் விட்டு விட்டு எனக்கு இயேசு போதும் என்று வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, சொந்தம் பந்தெல்லாம் சொல்லும், அவன் பார் கிறிஸ்தவன் ஆயிட்டான், எதுக்கும் சில குடும்பங்கள் கூப்பிடாது, அவன் பார் கிறிஸ்தவன் ஆயிட்டான், எங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், எங்கள் அம்மா சாமியை ஆடிட்டு குறி சொல்லிட்டு இருக்கும்போது என்னோடய கசப்பான அனுபவம் மாத்திரமல்ல, வேதனை நிறைந்த அனுபவம் கூட தான். திருமணமாகி 12 ஆண்டுகள் எங்கள் அப்பா அம்மாவோட இருந்தேன். எங்கள் அப்பா அம்மானா ரொம்ப பிடிக்கும், என்ன வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்ன ரொம்ப பிடிக்கும். அவர் சாகிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வார்த்தையை நான் மீறினதே கிடையாது. எனக்கு பிடிக்காட்டி கூட பரவாயில்லைங்க, எனக்கு பிடிக்காட்டி கூட பரவாயில்ல. சில விஷயங்கள் எங்கள் அப்பா எனக்கு சொன்னது பிடிக்கவே பிடிக்கல, ஆனாலும் அப்பா சொன்னார்ன்ற ஒரே வார்த்தையினால அவர் சொன்னதெல்லாம் நான் ஒபே பண்ண. கடைசி எங்கள் அக்கா சாட்சி அதுக்கு இருக்காங்க. அப்படி 12 ஆண்டுகள் எங்கள் தப்பனோடு வாழ்ந்த நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எங்கள் அம்மா முனீஸ்வரன் சாமி வரும், குறி சொல்லுவாங்க, கூடவே ஆதிபரா சக்தியின் சாமியும் வரும். அவங்க பூஜை அறைக்கு நல்ல பாம்பு வந்துட்டு போகணும், பார்த்துருக்கேன், நல்ல பாம்பு வந்துட்டு போகும். அந்த ஊரே சொல்லுவாங்க சாமிக்காரமான்னு தான் எங்கள் அம்மாவுக்கு பேர். அந்த குடும்பத்திலேருந்து வந்த நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நான் ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு சாமி வராது. நான் ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு சாமி வராது. ஒரு நாள் எங்கள் அப்பா கூப்பிட்டார், டேய் உன் சாமிக்கும் எங்கள் சாமிக்கும் ஒத்து வரல, எங்கள் சாமி நீ இருக்கிறதுனால எங்கள் விட்டு போயிடும் பொழுது, அதனால் நீ என் வீட்டு விட்டு போயிடறான்ட்டார். எங்கள் வீட்டு விட்டு போயிடு, நீ இருந்தால் சாமி வரமாட்டேன்னு சொல்கிறாங்கடா அம்மா, போயிடுறான். என் மனைவி 4 பிள்ளைகள், நான் ரொம்ப நேசித்த அப்பா அம்மா, ரொம்ப நேசித்த அப்பா, 4 பிள்ளைங்களை கரங்களை பிடித்து கொண்டு அனாதை போல் அழுது கொண்டே தர்காஸில் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்தேன். என் தகப்பனை பிரிய எனக்கு மனது இல்லை. எங்கள் அக்கா சாட்சி, ஒரே ஒரு வார்த்தை கூட எங்கள் அப்பா நான் ஏற்று நின்று பேசினதில்லை. என் தம்பி பேசுவான் நிறைய, ஆனால் நான் ஒரு நாள் எங்கள் அப்பா ஏற்று நின்று பேசினதே இல்லை. ஏன்? பல விஷயங்கள் சொல்லலாம், இது குடும்ப விஷயமாக போயிடும். பல விஷயங்கள் நான் சுட்டி காட்டலாம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் பிரிந்து நான் தனியாக வந்து அங்கே சின்னதாக ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரை தொடங்கணும். எங்கள் அப்பா அம்மா, நான் 96 என்னோடய வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ரொம்ப கஷ்டம். பிள்ளைகளுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்க கூட காசு இல்லை. எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களை வந்து பார்க்குறதே இல்லை. ஒரு நாள் எங்கள் அப்பா அந்த ரோடு வழியாக போனார், நான் பார்த்தேன். நான் அப்பாட்ட கேட்டேன், அப்பா என்ன உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், ஆனால் இந்த பேரம்பேத்திக்கு என்னப்பா பாவம் பண்ணுச்சு, என்ன உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம்,
இந்த பேரன் பேத்திங்க என்னப்பா உங்களுக்கு பாவம் பண்ணுச்சுன்னு கேட்டேன். அன்னைக்கு சாயந்தரம் எங்கள் அப்பா வந்தார். பேரன் பேத்திக்கெல்லாம் பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டு எங்கள் அப்பா பார்த்துட்டு போனார். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு இயேசுவும் வேணும் மற்றதும் வேணும்லாம் நினைக்காது. ஆபிரகாமை அழைத்த போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் கிளம்பி வரும்போது நான் எங்கே போனே எனக்கு தெரியாது. ஒரு கட்ட வண்டியில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு வீடு வாடகை பார்த்து வந்தேன். ஆனால் தேவனே நடத்தினார். ஹல்லேலூயா. அன்று நல்லா ஞாபகம் வச்சு, அன்று நான் எங்கள் அப்பா அம்மா முக்கியமா இல்லை இயேசு முக்கியமா, எங்கள் அப்பா அம்மா முக்கியமா இயேசு முக்கியமான்னு நினச்சி, எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் எனக்கு வேதெல்லாம் வேணாம் அப்படி நினச்சிருந்தா இன்றைக்கு நானும் இல்லை, இந்த ஊழியமும் இல்லை. இப்போதும் சொல்கிறேன், அன்றைக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், இயேசு எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இன்றைக்கு நான் இங்கே நிற்க மாட்டேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிறேன், உன் ஜனம், உன் தகப்பன் வீடு, உன் தேசம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு தான் வாழ்க்கையில் முக்கியம். ஆண்டவர் தான் உன் வாழ்க்கையில் முக்கியம். கர்த்தர் தான் உன் வாழ்க்கையில் முக்கியம். எல்லாவற்றையும் விட்டு ஆபிரகாம் வந்தார். 75 வயசுக்கு மேலே ஆயிடுத்து. இப்போ யுத்த முனையில் இங்கே சகோதரன் லோத்து சிறைபிடிக்கப்பட்டான். அவனை விடுவிப்பதற்காக 318 ஆட்களுடன் சென்று விடுவித்து கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்ததில் எல்லாம் கர்த்தருக்கு தசம பாகத்தை செலுத்தினான். இப்போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ சொல்கிறாரு, பயப்படாத, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன்ப்பா. நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கெதலா கோமரியும் இந்த ராஜாக்களை முறியடித்தாயே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் தான் உனக்கு பெரிய பலனாக இருக்கிறேன்னார். இவன் கேட்டான் பார் ஒரு கேள்வி, ஆண்டவரே அடியானுக்கு நீர் என்ன தருவே? என் அப்பா அம்மா விட்டு வந்தேன், என் தேசத்தை விட்டு வந்தேன், என் ஜனத்தை விட்டு வந்தேன், என் வாழ்க்கையில் நான் பிறந்த இடத்தெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன், என் சொந்த மதெல்லாம் நான் இழந்துட்டேன். நீ கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக, கர்த்தாவே அடியானுக்கு நீ என்னப்பா தருவீங்க, என்னப்பா தருவீங்க? உருகி போகுங்க மனசு, உருகி போகுங்க. கர்த்தராகிய ஆண்டவரே அடியானுக்கு என்ன தருவே? இந்த அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரிடத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஆபிரகாம் கேட்டது போல, ஆண்டவரே எனக்கு என்னப்பா தருவீங்க, என்னப்பா தருவீங்க? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் இந்த வியாதி இருக்கிறது, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது, என்னை ஆண்டவரே ஆசீர்வதியும். ஆண்டவர் கூப்பிடும்போது ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தான் கூப்பிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் எட்டியாகபுரத்தில் இருக்கும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வேலை செஞ்சிருந்தேன், சின்ன வீடு. ஆனால் நான் என்னைக்கு சொல்ல கவனிங்க, அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு நான் வராமல் இருந்தால் இன்னும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் வேலை செஞ்சுருப்பேன். ஆனால் அதை விட்டுட்டு வந்த பாருங்க, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்னை ஆசீர்வாதத்தை இவ்வளோ பெரிய சபை உங்களெல்லாம் தேவன் தந்திருக்கிறாரு. இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு என்னங்க வேணும்? இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் என்ன தேவை? இவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில் இருக்கிறார்களே, ஒன்றுக்கும் உதவாதே என்னை அழைத்து இப்படி ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். இதுக்கு மேல ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் என்ன வேணும்?
தேவன் உன்னை அழைத்தார் என்றால் கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார். ரீனா தாரானா ஷகனா கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் விட வேண்டியதை விடணும், விட வேண்டிய விடணும். அங்கே இருப்பேன் இங்கே இருப்பேன் இல்லை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எலியா சொன்னா. அவ சொல்றா பாருங்களேன், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கேன். அவனே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான். முதல்ல சொல்றான், கர்த்தராக ஆண்டவரே அடியானுக்கு என்ன தருவேன்னு கேட்டுட்டு அவனே தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான். என்ன சொல்றான், தமஸ்கு ஊரான எலியாசரியான விசாரணை கர்த்தராக இருக்கிறான். இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளி, இவன் தான்ப்பா எனக்கு சுதந்திரவாளின்றான். ஆண்டவர் சொல்ற, இல்லைப்பா, உன் கர்ப்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி. பா அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன, அந்த அளவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அடுத்த ஊர் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வசனம் சொல்லுது, 7ஆம் வசனம், பின்னும் அவர் அவனை நோக்கி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை இருமா ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்தில் அழைத்து வந்த கர்த்தர் நானே. உன்னை பிரஜாதியிலிருந்து அழைத்து வந்த ரட்சித்த கர்த்தர் அவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நீங்கள் தானாக வரவில்லை, ஆபிரகாம் தானாக வரவில்லை. தேவன் அழைத்தார், அவன் கீழ்ப்படிந்தான். தேவன் அழைத்தார், அவன் கீழ்ப்படிந்தான். உன்னை அழைத்து வந்த கர்த்தர் அவர். அழைத்தவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அழைத்தவர் உன்னை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதுதானே வாக்குத்தத்தம். ரெண்டு விஷயம் இருக்கு, பொருளாதார ஆசீர்வாதம், பரலோகத்தின் ஆசீர்வாதம். திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில தரித்திரம் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில தரித்திரம் இல்லை. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. படிங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ரோடு முழுதும் நம்முடைய ஜனங்களோட கார்களால நிரம்ப வேணும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். ஆண்டவர் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். வானத்தையும் பூமியும் படைத்த ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே. அவர் எப்பங்க தரித்திரர் ஆனாரு? சிலுவையில் தொங்கும் போது தரித்திர கோலத்தில் தொங்கினார். வஸ்திரங்கள் எல்லாம் பங்கிட்டு கொண்டார். அவர் தரித்திரராய் சிலுவையில் தொங்கினார். ஆகவே நெற்றின் வேர்வையால் ஆகாரத்தை புசிப்பாய் என்ற சாபம் இருக்குது தெரியுமா? அநேகருக்கு தெரியாது. கெத்செமனே தோட்டத்தில் நெற்றின் வியர்வை பெருந்துளிகளாய் பூமியில விழுந்தது. காரணம் என்னன்னா, அந்த பூமியின் சாபத்தை நெற்றின் வியர்வையில் பெருந்துளிகளாய் அந்த சாபத்தை மாற்றினார். தரித்திரம், அதை சிலுவையில் ஆண்டவர் பரிகரித்தார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய்ந்த நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திர, நமக்காக ஆண்டவர் தரித்திரரானார். நமக்காக ஆண்டவர் தரித்திரரானார். தரித்திரம் என்ற சாபத்தை அவர் தன் சிலுவையில ஏற்றுக்கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். திரும்ப சொல்றேன், ஏதோ பிரசங்கம் பண்றதுக்காக அல்ல. நான் என்னுடைய கார்ல போகும்போதெல்லாம் யோசிப்பேன், நான் சைக்கிளில் போயிருந்த நாட்கள் உண்டு, உடஞ்சி போன டிவிஎஸில் போன நாட்கள் உண்டு. அங்கே முதல்ல எனக்கு நன்றியோடு சொல்லுவேன், ஞான்ராஜ் அண்ணன் வெஜிடபிள் மார்க்கெட்டில் இருப்பேன். ஞான்ராஜ் அண்ணன் இன்னை வரைக்கும் நல்ல நண்பர். என்ன பாஸ்டர், ஒரு பழைய வண்டி இருக்குது, ரிப்பேர் பண்ணிக்க முடியுமான்னாரு. பழைய வண்டி தானே, டிவி 50 அந்த நாளில். அதை எடுத்துகிட்டு போயிட்டு
இப்போ பண்ணி ரொம்ப வருஷத்துக்கு அது கட்ட மாதிரி இருக்கும். ஷாக் அப்சர். ஏன்னா மார்க்கெட்டில் காய்கறியெல்லாம் ஏற்றும் போது ஒன்றும் இல்லாமல் மூலையில் விட்டு வச்சுருந்தாங்க. அதை ஓட்டிகிட்டு இருந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார், எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கட்டாயம் பெறுவீர்கள், கட்டாயம் பெறுவீர்கள். அழைக்கும் போது ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லித்தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். உன் வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்லை, அது அவனுடைய குறை. உங்கள் வாழ்க்கையில என்ன குறைகள் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில வியாதியோ பிள்ளை இல்லையோ எந்த குறைகள் இருந்தாலும் கேளுங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன, அடியானுக்கு என்ன செய்வேன்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் நான் மட்டும்தான் கிறிஸ்தவன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்னுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து கர்த்தர் எவ்வளவா இவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று புறஜாதிகள் என்னை பார்த்து சொல்லட்டும், என்னை ஆசீர்வதிங்க என்று கேளுங்கள். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கேட்டான். வாசிங்க ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். ஆமென். இதை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். குழந்தையே இல்லை, ஒண்ணுமே இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இந்த தேசம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி. கால்மிக்கு தேசத்தை நான் என்ன பண்ணுவேன் உனக்கு? ஆமாம், நீ எழுந்து தேச நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை நான் தருவேன். உண்மையாகவே இந்த வசனத்தை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். எப்படி தெரியுமா? இந்த இடம் இருக்குது தெரியுமா, இந்த இடத்த நான் இந்த வசனத்தை சொல்லி 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 நடந்து திரிஞ்சேன். பெரிய பெரிய வேலிக்கத்தான் புதர் தான் இருக்கும், அங்கே க்ரெஷர் இருக்கும், அப்படியே கல்லாக கொட்டி போய் கிடக்கும். இங்கே அந்த செருப்பு போடக்கூடாதுன்னு செருப்பெல்லாம் கழட்டி அந்த ஓரத்தில் வச்சுட்டு இதுக்குள்ளே நடந்து 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 ஜெபம். ஆண்டவரே, இந்த இடத்துல தான் ஆலய வேணும், ஆண்டவரே இந்த இடத்துல தான் ஆலய வேணும். உண்மையாக சொல்கிறேன், அன்றைக்கு நான் நடந்து திரிந்த இந்த இடத்தை கர்த்தர் எனக்கு சொந்தமாக கொடுத்துருக்கிறார். இப்படியே தான் கேட்டேன். ஆபிரகாமுக்கும் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, நீளம் அகலம் எவ்வளோ அம்மட்டம் நடந்து தெரிய, நீ கால்மிகு தேசம் உனக்கு சுதந்திரமாய் தருவேன். அப்படின்னா எனக்கும் தாங்க இந்த இடத்தை தந்தார். நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், அந்த இடமும் நமக்கு தான் சொந்தம். ஆமென் என்று சொல்லுங்களேன். ஆண்டவரே, இந்த இடத்தை எங்களுக்கு சுதந்திரமாய் தந்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ விசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ விசுவாசம் இருக்கு. அங்கே பாருங்க, ஒரு அழகான, அதாவது பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன். ஒன்றுமே இல்லை, சந்தர்ப்பமே இல்லை. ஏன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத இந்த இடத்த நடந்து திரிக்கும் போது சந்தர்ப்பமே இல்லை, இதை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமே கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். உன் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்வார் என்று நீ விசுவாசிப்பாயானால், கர்த்தர் செய்வார் என்று நம்புவாயானால், அதை அவர் உனக்கு நீதியாக எண்ணுவார். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். நான் என் வசனத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க, நம்பன அப்படியே ஆபிரகாம் கொடுத்தது போல எனக்கும் கொடுங்க. நம்பிக்கை ஆசை கிடையாது. என்னோட இருந்த சீசருக்கு தெரியும். ஆனா நம்பிக்கை இருந்தது தெரியுமா, ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசம் இருந்தது தெரியுமா. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையில சந்தர்ப்பமே இல்லாததா இருக்கலாம். உன் வாழ்க்கையில சந்தர்ப்பமே இல்லை, ஜீரோ. அது பக்கத்துல
எது வேணாலும் ஆண்டவர் போடுவார். நீ ஜீரோங்க, உன் பக்கத்தில் 5 போடுவார், 10 போடுவார், என்ன வேணாலும் போடுவார். நீ ஜீரோ. உன்னையும் நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, உன்னை உயர்த்துவார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். இப்ப சொல்றார், பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். எப்போ? ஒண்ணுமே இல்லாதப்போ. என்ன? பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். இதையே அல்லேலூயா 28ஆம் அதிகாரம் பிரைஸ் எல்லாம் 14ஆம் வசனத்தை வாசி. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். யாருக்கு சொன்னாரு? யாக்கோபு சொன்னார். அப்பா கொடுத்த வாக்குத்தத்தம் பெற்றவர்களே, அப்பாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? பூமியின் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன். இப்போ 3வது சந்ததி இது. ஆபிரகாம், ஈசாக்கு, யார் வந்துச்சு? இப்போ யாக்கோபு வந்திருக்கான். அந்த யாக்கோபு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததி பூமியின் தூளை போலுக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் உன் பூமியின் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி, நான் உன்னோடு இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்தை உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யாமலும் உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கு சொன்னாருங்க? 3வது சந்ததிக்கு சொன்னார். யாக்கோபு சொல்றார். ஏன் தெரியுமா? அப்பா ஆண்டவர் உண்மையா நேசித்தாரு. பெற்றோர்களே, நீங்கள் தேவனை உண்மையாக நேசியுங்கள், தேவனுக்குள் உண்மையாக இருங்கள். தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் சந்ததிக்கு கர்த்தர் கொடுப்பார். தாவீது தான் சவதரித்த அத்தனையும் கர்த்தருக்கு கொடுத்தான். நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று நான் கர்த்தருக்கே கொடுக்கிறேன் என்று சொல்லி தான் சவதரித்த அத்தனை கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று கொடுத்தான். விளைவு என்ன தெரியுமா? சாலமோன் அதன் பலனை அனுபவித்தான். அவன் நாட்களிலே வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. இவன் விதைத்தான், அவன் கர்த்தருக்குள் உண்மையாக இருங்கள், கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள், கர்த்தருக்காக வாழுங்கள். தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்டினத்து மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததி மேலே நாவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் சந்ததி, உன் சந்தானம், உன் பிள்ளைகள், உன் பேர. இன்னைக்கு காலையில மனசு இது ரொம்ப நெகிழ்ந்து போச்சு. என் மனைவி யாரை விட்டு சாப்பிட மாட்டான். யாரோ வந்தாங்களா அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருந்தால் சாப்பிடும். நான் சொந்த விஷயத்தை பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். அந்த குணங்கள் இருக்குது தெரியுமா? கொடுத்துட்டு சாப்பிட்ணுன்னு ஒரு குணம். இன்னைக்கு நேற்று நான் போயிருந்தேன் ஒரு கடைக்கு. பார்த்தோன்னே ஒரு சோன் பொடி பாக்கெட் ஒன்று வாங்கினேன். சோன் பப்படி பாக்கெட் ஒன்று வாங்கினேன். இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். சாரா கூப்பிட்டேன், இந்தான்னு கொடுத்தேன். பிரித்து கையில் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு குழந்தை கொடுத்தோடனே எடுத்துகிட்டு ஓடிடும். அவள் பிரித்தா முதல்ல எடுத்து என் வாயில் கொடுத்தான். சாப்பிட்டேன். அடுத்தது எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொடுக்க ஆரம்பித்தா. பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. விதைத்தது என் மனைவி. பாட்டி விதைச்சாங்க. நல்ல குணங்களை யார் விதைச்சது? பாட்டி விதைச்சாங்க. எப்பவுமே எங்க ப்ராக்டிக்கலுங்க. கிறிஸ்தவம் என்பது ப்ராக்டிக்கல், நடைமுறை. என் வீட்டுக்கு வந்து அத்தனை பேர் சொல்லுவாங்க,
மற்றவங்களுக்கு கொடுக்காம என் மனைவி சாப்பிட மாட்டேன், தனக்கென்று எனக்கென்று கூட எடுத்து வைக்க மாட்டேன். மற்றவங்க கொடுத்து சாப்பிட இருந்த பழக்கம் அப்படி எனக்கு கண்ணீராக வந்துச்சு. அப்படியே அந்த குணம் அப்படியே அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறத எனக்கே ஆச்சரியமா. குழந்தைங்க கொடுத்தோன்னே தூக்கிட்டு ஓடிடும். ஆனால் எனக்கு ஊட்டுனா வர்றவங்களுக்கு வேறு யாரோ ஒரு சோப்போ ஒரு அம்மா வந்தா அவங்களுக்கும் கொடுக்குறா, அந்த குழந்தைங்களுக்கும் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு பார்த்தேன். விதை யார் விதைச்சது? பாஸ்டமாக வச்சாங்க. அதே குணங்கள், அதே சுபாவங்கள். குழந்தைக்கேற்ற சுபாவம் அது அல்ல. இந்த சுபாவம் பெற்றுக்கொண்ட இடம் வேற. இந்த யாக்கோபை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் வேற இடத்துல தான் தாத்தா கிட்ட இருந்து. ஞாபகம் இருக்கா? இந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட இருந்து வாங்கினா? தாத்தா கிட்ட இருந்து வாங்கினா. கர்த்தரை தேடுகிற குணம் என்ற குணத்தை எங்கிருந்து வாங்கினா? தாத்தா கிட்ட இருந்து வாங்கினா. மூன்றாவது சந்ததி பார்த்து சொல்றாரு, பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். பெற்றோர்களே, தேவனுக்கு விதைக்கிறது விருதாவாய் போவதில்லை. தேவனுக்காக அர்ப்பணிப்பது விருதாவாய் போவதில்லை. தேவனுக்கு கொடுப்பது விருதாவாய் போவதில்லை. நேற்று கூட யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன், தசமம் பற்றி பேசும்போது சொன்னேன், நீ தசமம் கொடுக்கறதுனால கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவாரான்னு நினைக்காத. நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், அந்த ஆசீர்வாதம் என்னாலே உண்டானது என்று நினைக்கிறாயா இல்லையான்னு பார்க்கறதா அதில் 10ல் 1 பங்கு தசமபாகம். ஐயோ ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், உமக்காக கொடுக்குறேன். தசமபாகத்தோட அர்த்தம் அதுதாங்க. என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறீர், அதிலிருந்து 1 பங்கை நான் எனக்கு தரேன், 10ல் 1 பங்கை நானே உமக்கு கொடுக்கிறேன். அதுதான் வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுது. நீதிமொழிகள் 3, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சை ரசம் புரண்டோம். அப்போ நம்முடைய விளைவின் முதல் பலனாலும் பொருளாலும் கர்த்தரை கனம் பண்ணும்போது ஆலையில் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். பிரைஸ் எல்லாம். நீங்கள் 15ஆம் அதிகாரத்துக்கு வாசித்த ஆதியாகமம் 15ல் அதுக்கு முன்னால் என்ன செஞ்சாவன்? நான் தசம பற்றி பேசுறதுக்காக வரல, அந்த சப்ஜெக்டுக்கே வரல. ஆனால் அவன் செய்ததை இதற்கு பின்பு அப்படின்னு இந்த வார்த்தை இருக்கும்போது, இதற்கு பின்பு ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியம் நடந்த பிறகு என்ன நடந்த பிறகு? யுத்தத்தில் ஜெயம் பெற்று தசமபாகம்லாம் கொடுத்த பின்பு, இந்த காரியம் நடந்த பின்பு. ஹல்லேலூயா. ஆகவே அவர்கள் விதைத்தான், ஆபிரகாம் விதைத்தார், யாக்கோபு அறுவடை செய்தார். அதே வாக்குத்தத்தம் பாருங்களேன், பூமியின் தூளை போல உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லியிருக்கார் பாருங்க. பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். அதே 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் போறோம். ஹல்லேலூயா. நான் கட்ட போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் இருக்கும். படிங்க. அந்த மரங்களை வெட்டுகிற உம்முடைய வேலைக்காரருக்கு 20,000. ஆமென். ஆகவே கவனிங்க, இப்போ என்ன பண்றான்? அதே காரியத்தை தான் என்ன செய்யறான்? இன்னைக்கு தாவீது செய்கிறான். அதே ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்ளுது? தாவீதும் பெற்றுக்கொள்ளுகிறான். அவனும் ஆபிரகாம் எப்படி கர்த்தர் மேல் வாஞ்சியாக இருந்தானோ அதே போல தாவீதும் கர்த்தரிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறான். கர்த்தருக்காக சகலத்தையும் அர்ப்பணிக்கிறான், கர்த்தருக்காக சகலத்தை ஒப்பு கொடுக்கிறான். இது நிமித்தம் கர்த்தர் அவன் சந்ததியெல்லாம் ஆசீர்வதிச்சான். பணம் இல்லைங்க, முதல்ல தன்னை கொடுத்தான். ஆண்டவருக்கு தன்னை கொடுத்தான். ஆபிரகாம் தன்னை முழுவதும் கர்த்தருக்கு என்று கொடுத்தான். ஏய், உன் பிள்ளை கொண்டு போய் எனக்கு பலி கொடுறான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், உன் பிள்ளை எனக்கு பலி கொடு. ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஆமா, எடுத்துக்கிட்டான், கட்டையை எடுத்துக்கிட்டான், விறகை எடுத்துக்கிட்டான், பிள்ளைய கையை பிடிச்சி கூட்டு போயிட்டே இருக்கிறான். அவங்க அடிவாரத்தை வந்து கேட்குறான், அப்பா கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கு ஆடு எங்கப்பா? டவுட் வந்துச்சு ஈசா. என்ன கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு,
ஆட்டுக்குட்டி எங்கப்பா, டே பார்த்து பாரு, வாடா பார்த்து பாரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம், நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான் ஆபிரகாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க? கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாம். எல்லாவற்றையும் விட்டு வந்தான் தெரியுமா? அந்த உரிமை அவனுக்கு இருந்துச்சு. என்னை கூப்பிட்டு வந்தில்ல, என்னை ரட்சித்திருல்ல, எனக்கு சபைக்கு கொண்டு வந்திருக்கல, இப்போ எனக்கு என்ன தர போறீங்க? நான் கேட்கறத தருவீங்களா? இவர் சொல்லுங்க, நான் கேட்கறத தருவீங்களா ஆண்டவரே? கேளுங்க, நான் கேட்கறத தருவீங்களா? வாய் திறந்து கேளுங்க. இப்போ சொல்லுங்க, நான் கேட்கறத தருவீங்களா ஆண்டவரே? கர்த்தாவை எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினேனே, எனக்கு என்ன தருவீங்க? கேட்கறத தருவீங்களா? அவர் என்ன திரும்ப சொல்லுவாரு? இதுவரைக்கும் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை, மெய்யாகவே மெய்யாகவே என் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளுது எதுவோ இதுவரைக்கும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எங்க இருக்க? யோவான் 16ஆம் அதிகாரம். அல்லேலூயா. அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ சொல்றாரு, கேளுங்கப்பா, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்திருக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? அடுத்து நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 15:5, நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்றாரு. இங்க ஆதியாகமம் 22:18, ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பெருக பண்ணுகிறவர் கர்த்தர், நம்மை பெருக பண்ணவர். 17ஆம் வசனத்தில் வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரை நம்பி வந்த ஜனமே, இந்த வாக்குத்தத்தம் தான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். என்னை நம்பி வந்த தேவ பிள்ளையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். இன்றைக்கு சிறுமைப்பட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஆராதனை முடிவில் நீங்கள் கேட்டதை கட்டாயம் பெற்றுக்கொண்டுதான் போவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே நீர் என்ன தருவீங்கப்பா? என்ன தருவீங்க? இதே கேள்வி. இது பொருளாதார ஆசீர்வாதங்கள், இது பிள்ளை வேணும், சம்பத்து வேணும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாழக்கூடாதா இருந்தது, அவ்வளவு ஆசீர்வதிச்சிட்டாரு ஆண்டவர் அவனை. அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாரு, பிள்ளைய கொடுத்துட்டாரு. ஆட்டு மந்தை தான் பெரிய ஆசீர்வாதம், தாழக்கூடாத அளவுக்கு அவனை நிறைவாக தேவன் ஆசீர்வதிச்சிட்டார். லோத்தின் மேய்ப்பருக்கும் ஆபிரகாம் மேய்ப்பருக்கும் தகராறு வர்ற அளவுக்கு ஆடுகள் பெருகி போச்சு, ஆசீர்வாதம் பெருகி போச்சு. இன்றைக்கு தரித்திரத்தில் இருக்கிற அநேகருக்கு சொல்லுவேன், என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி. இன்னை வரைக்கும் நான் கேட்குறேன், என்னை ஆசீர்வதி. இந்த ஆசீர்வாதம் போதாது, இன்னும் என்னை ஆசீர்வதி. ஆபிரகாம் நம்முடைய தகப்பன், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு நாம தான் சொந்தக்காரங்க. ஹல்லேலூயா. சொன்னாலும் சொன்னாரு. இஸ்மவேல் யாரு? ஆபிரகாமுடைய குமார். இன்னைக்கு அந்த இஸ்மவேலை
ஆண்டவர் எண்ணெய் வளமுள்ள தேசத்தில் உட்கார வைத்து இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இஸ்லாமிய தேசம் முழுவதும் எண்ணெய் வளமிக்க தேசம். இப்ராஹிம், அவங்க தகப்பன் யாரு? இப்ராஹிம். நம்ம ஆபிரகாம் சொல்றோம், அவங்க யாருன்னு தான் சொல்றாங்க, இப்ராஹிம். அந்த சந்ததிய ஆண்டவர் ஆசீர்வதித்து எண்ணெய் வளமுள்ள தேசத்தை அவர்களுக்கு கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்து விட்டார். இன்னைக்கு எல்லாம் அரபு நாட்டுக்கிட்ட தான் கையேந்தின்னு இருக்கும் எண்ணெய்க்காக. அந்த தேசம் முழுதும் எண்ணெய் வளமுள்ள தேசம். யூதர்கள் கர்த்தரை நம்புகிறார்கள். உலகத்தில் கண்டுபிடிப்பில் 95% யூதர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஞானம் உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. சமீபத்தில் இஸ்ரேல் யுத்தத்தில் பார்த்துங்க, மொசாட் எப்போவே அவன் வாக்கி டாக்கி வாங்கினான், எப்போவே அவன் பேஜர் வாங்கினான். பாருங்க, தீர்க்க தரிசனமாக அதில் பாம்பு வச்சுட்டான் பாருங்களேன். 5 கிராம் வெடி மருந்து எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. அதை வெடிச்சு எவ்வளோ பேர் செத்தான். அவனை போல அறிவாளி யாரும் இல்லை, குட்டி தேசம்தான். இதுவரைக்கும் எடுத்து நிற்குது பாருங்க. அவர்கள் ஆபிரகாமை தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. நாம் கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. இதே கேள்வியை இன்னொருத்தன் கேட்டான். இதே கேள்வியை இன்னொருத்தன் கேட்டான் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் இவர் போகிறார், அப்படி கடற்கரை, கலிலேய கடற்கரை ஓரமாக போகிறாரு. நிறைய பேர் வலையை போட்டு மீனை பிடிச்சிட்டு அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே போனார் பாருங்களேன். பேதுரு வலை போட்டுட்டு அலசிட்டு இருக்கனார். முழுவதும் கடலில் வலை வீசினார், ஒன்றுமே கிடைக்கல. இப்போ பேதுரு பார்த்து சொல்கிறாரு, படகை ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போ. இவன் சொல்கிறான், ஐயரே முழுதும் நான் வலையை வீசினேன், ஒரு மீன் கூட ஆப்பிடல. நான் சொல்கிறத செய்வா. படகுல ஏறி உக்காந்தார், வலையை போடுனார். போட்டான், வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன் கிடைக்குது. 2 படகு நிறைய மீனை பிடிச்சிட்டான். 2 படகு நிறைய மீனை பிடிச்சாச்சு. இப்போ ரொம்ப பயந்து போயிட்டார். யாரு? பேதுரு ரொம்ப பயந்து போயிட்டார். இப்போ என்ன சொல்றார் தெரியுமா? ஐயரே, நான் பாவியாக மனுஷன், என்னை விட்டு போக. ஐயோ, நான் பாவி ஆண்டவரே, என்னை விட்டு போயிருங்க. நான் பாவியாக மனுஷன், என்னை விட்டு போயிருங்க. ஆண்டவர் சொன்னாரே, திரளான்களை மீன் பிடித்த நிமித்தம் அவனுக்கு அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானால் அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரே, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய். கூப்பிட்டு வந்துட்டாரு. கூப்பிட்டு வந்துட்டு ஊழியத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன் டவுட் வந்துச்சுன்னா, அந்த அதே அதிகாரம் 19ஆம் அதிகாரம், மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 19 அதிகாரத்தில் ஐஸ்வர்யன் ஒருத்தன் வந்தான். ஐஸ்வர்யன் ஒருத்தன் வாலிபன் வந்தான். அவனை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, நீ பூரண சத்குணனாக இருக்க விரும்பினா 21ஆம் வசனம் 19:21, உனக்கு உண்டான விற்று தரித்திரத்துக்கு உள்ளு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியால் அந்த வார்த்தை கேட்டபோது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்போது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னபோது சீஷர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, யார் ரட்சிக்கப்படக்கூடும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் பேதுரு. ஐஸ்வர்யமும் வேணான்றாரு, ஐஸ்வர்யமும் வேணான்றாரு, எந்த ஆசீர்வாதமும் வேணான்றாரு. அப்போ நமக்கு என்ன தாங்க கிடைக்கும்? இவரு கூட வந்துட்டோமே நம்ம. என்ன ஏதோ இவரை நம்பி கூப்பிட்டா நீ இவரு கூட வந்துட்டேன்னு ஐஸ்வர்யம்
கிறிஸ்துவ அறியுதுன்னு சொல்லிட்டாரு, ஐஸ்வர்யம்லாம் வேணாம், ஒன்றுமே வேணான்னு சொல்லிட்டாரு. அப்போ எதுக்காக இவர் பின்னாலே நம்ம வரணும்? பிரைஸ். அதான் சொல்ல. அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? புதிய ஏற்பாட்டு விசுவாசி இவர் கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? மனுஷன் எப்பவுமே சுயநலம் வந்தாங்க. மனுஷன் எப்பவுமே சுயநலம் உள்ளவன் தான். என்ன சுயநலம் இல்லாத பரிசுத்தவான்கள் சிலருக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த சுயநலம் இல்லாமல் ஊழியத்தை விதைத்து போனார்கள் தெரியுமா? தன் தகப்பன் ஆபிரகாம் மாறிய தகப்பன், தாய், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் விட்டு விட்டு என்ன ஊழியத்துக்கு வந்து இந்தியா வந்து பல தேசத்துக்கு போய் மரித்தார்களே. ஹல்லேலூயா. அதுதான் கேட்டான் பேதுரு, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? டேய், ஆண்டவர் பதில் பாருங்க. அதுக்கு இயேசு மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். படிங்க. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். ஆயிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதே சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் விவரமாக இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவாது சுவிசேஷ நிமித்தமாவது வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் நம்ம விடுறதே இல்லையே. இயேசு கிறிஸ்து நிமித்தமோ சுவிசேஷ நிமித்தமோ எதையுமே நம்ம விடுறது இல்லை. இப்ப சொல்றார், விட்டவன் எவனோ. இப்பொழுது இப்போது நீங்க வாழும் காலத்திலேயே, அவர் மறுஜன்ம காலத்திலேருந்து நான் அங்க வாசிச்சோம். இப்போ என்ன வாசிச்சோம்? இம்மையிலேயே இப்பொழுது கூட துன்பங்களோட கூட 100 உனக்கு துன்பங்கள் வரும், துன்பங்கள் வராமல் போகாது. துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். உபத்திரவம் துன்பங்கள் உண்டு, ஆனால் அது நடுவில் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. வீடுகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் நீ எதெல்லாம் விட்டியோ அது 100 தருவேன். ஹல்லேலூயா. என் தாகி தகப்பனை விட்டேன், எனக்கு 100 தாயின் தகப்பனை கத்தர் தந்திருக்கிற கண் முன்னால திஷ்டாந்தரமான சாட்சி. என் தாயின் தகப்பனை விட்டேன், இன்னைக்கு 100 மடங்கான தாயின் தகப்பனை கத்தர் எனக்கு தந்திருக்கிறார். என் சகோதரன் சிறியவன், அவனையெல்லாம் விட்டுட்டு வந்தேன், அநேக சகோதரர்களை கத்தர் தந்திருக்கிறார். அப்போ என் அக்கா தங்கச்சி யாரும் இயேசுவை ஏற்றுக்கல, முகத்தை கூட பார்க்க மாட்டாங்க. எனக்கு எவ்வளோ சகோதர சகோதரிகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். நிஜங்க, பிராக்டிக்கலுங்க, அது நிஜம். அன்னைக்கு இருந்த கொஞ்சம் நிலத்தை விட்டுட்டு வந்தேன், இன்னைக்கு இவ்வளோ நிலத்தையும் இவ்வளோ பெரிய ஆஸ்திரேலியா ஆண்டவர் தந்திருக்கிறார். விட்டவன் எவனோ, விடும்போது கஷ்டமா இருக்கும். விட்டவன் எவனோ, கர்த்தர் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தம். அழகா சொல்லுது பாருங்களேன், 100 வீடுகள். உங்க வீடெல்லாம் என் வீடு தான். அல்லேலூயா. உண்மையை சொல்லுங்க, உங்க வீடெல்லாம் என் வீடு தான்.
அப்பான்னு வாய நேர கூப்பிட்டு உபசரிக்கீங்களா? உங்க வீடெல்லாம் என் வீடு இல்லையா? நூறத்தனை வீடுகள், நூறத்தனை தாய்மார்கள், நூறத்தனை சகோதரர்கள், நூறத்தனை சகோதரிகள். காலையில் சில நேரங்கள் நெஞ்சு வலிக்கும் போது நான் யோசிப்பேன், நான் இறந்தேன்னா என் பிள்ளைங்க ஜாம் ஜாம்னு என்ன அடக்கம் பண்ணுவாங்க. நான் இறந்தேன்னா என் பிள்ளைங்க என்ன எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? ஒரு ராஜாவை போல என்ன அடக்கம் பண்ணுவாங்க. அவ்வளோ பிள்ளைகளும் அவ்வளோ தாய்மார்களும் அவ்வளோ சகோதர சகோதரிகள் எனக்கு உண்டு. இதை தாண்டி வெளியே ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். என் நிமித்தம் தகப்பனையாவது தாயாவது வீட்டையாவது நிலத்தையாவது சகோதரனையாவது சகோதரியாவது விட்டவன் எவனோ. வசனம் என்பது எப்போதும் நடைமுறைங்க, நடைமுறை நடைமுறை எப்போதும் வசனம் ஏதோ படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போறதில்லை. இதுதாங்க நம்முடைய வாழ்க்கை. வசனம் தாங்க நம்முடைய வாழ்க்கை. வசனத்தின் படி தாங்க நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை வசனம், வசனமே நம்முடைய வாழ்க்கை. ஆனா 2 ஆசீர்வாதம் வரும் இந்த உலகத்திலேயே. நீ கொஞ்சம் கொடுப்ப, கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட வருவ. ஆனால் ஆண்டவர் தெரியுமா, நீ கொடுத்ததுக்கு 100. நான் எப்பவுமே காணிக்க வாங்கும்போது ஒரு ஆண்டவரே இதை 100 திருப்பி தாருன்னு சொல்லும் தெரியுமா? நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிலிருந்து? இதிலிருந்து தான். நீ கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கும்போது நான் கையில் வாங்கி சொல்ல, ஆண்டவரே 100 அவர்களுக்கு திருப்பி தாரு. இந்த வசனத்தின் அடிப்படையிலாம் சொல்றது. நீ கொடுத்ததுக்கு 100 கர்த்தர் திருப்பி தருவார். நீ கர்த்தருக்கு கொடுக்கறதுல 100 கர்த்தர் திருப்பி தருவார். யாருக்கும் ஆண்டவர் கடங்காரன் இல்லை. ஆக விட்டவன் எவனோ 100 மடங்கான ஆண்டவர் பெற்றுக்கொள்வான், ஆண்டவரிடத்தை பெற்றுக்கொள்வான். அடுத்தது என்ன தெரியுமா? மறுஜன்ம காலத்தில் நீங்கள் மறுமையில் நித்திய ஜீவனையும் அடைவான். பரலோக வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீர்கள். அங்கே நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? அங்கே நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? இங்கே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். இங்கே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். மனப்பூர்வமாக சொல்கிறேன், எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஜீரோவாக இருந்தாலும் உன்னை ஹீரோவாக மாற்றுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நான் ஜீரோ, இன்னைக்கு எங்கோ கொண்டு போய் வச்சிருக்கிறார். உன் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் ஆண்டவர் விரும்புகிறார். இங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, அங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. 2 பேர் கேட்டான், கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? இவர் கேட்டாரு, அவன் கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவன் சந்ததிக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பேதுரு கேட்டான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டார். நம்மளாம் தேவனுடைய சந்ததி. அல்லேலூயா. மறுஜன்ம காலத்தில் அங்கே பரலோகத்தில் நாம் வீற்றிருப்போம். அங்கே எப்படி தெரியுமா இருப்போம்? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அங்கே எப்படி தெரியுமா இருப்பீங்க? அங்கே பரலோகத்தில் எப்படி? லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். பரலோகத்தில் எப்படி இருப்பீங்க நம்ம? ஹல்லேலூயா. 36ஆம் வசனம், 20:36. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகள் ஆனபடியால் தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஆமென். பரலோகத்தில் நீங்கள் தேவதூதருக்கு ஒப்பாகவும் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பார். தேவதூதர்கள் எப்படி இருப்பார்? தேவதூதர்கள் எப்படி இருப்பார்கள்? மத்திய எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. தேவதூதர்கள் எப்படி இருப்பார்? வாசிங்க. கல்லறை புரட்டி தள்ளின தேவதூதன் எப்படி இருந்தான்? பிரைஸை வாசியுங்கள். ஹல்லேலூயா. 3ஆம் வசனம். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. தேவதூதரை போல நீ இருப்பாய். அதுதான் மறுரூபம். மத்திய 17 மறுரூபம் என்றால் என்ன? சூரியனை போல முகம் பிரகாசிக்கும். மத்திய 13 அதுதான் சொல்றார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. நீங்க நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தவன், கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றி வந்தவன் வெறுங்கையனாய் இருப்பதில்லை.
வெறுங்கையனா யாரையும் இருப்பதில்லை. தேவரீர் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியானுக்கு என்ன தருவீர்? எல்லாம் எழுந்து நிற்போமா? பிரைஸ் ஹல்லேலூயா, பிரைஸ் ரீலா தாரா நாஷகனா தீரி நிக்கலபா ருக்கனமா தூரமு. உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. இந்த காலை பொழுதில் எனக்கு என்ன வேணும்னு கேளுங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே? என் ஜனங்கள் எல்லாம் விட்டுட்டு, நான் இதற்கு முன்பாக வணங்கின தெய்வங்கள் எல்லாம் விட்டுவிட்டு, என் குடும்பத்தை நான் வேர் விரித்து உமக்கண்டு நிற்கிறேனே, எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? 2 காரியம் உண்டு. இம்மையிலே 100 மடங்கான ஆசீர்வாதம். நீ விட்டாதான், கொடுத்தாதான் 100 மடங்கான ஆசீர்வாதம். வாழ்க்கையில் 100 மடங்கான ஆசீர்வாதம் வேணும். இந்த உலகத்தில் 100 மடங்கான ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவை. என்ன விடுற அதுக்கு என்னையா 100 மடங்கா ஆண்டவர் தருவார். என்ன விடுறையோ, என்ன கொடுக்கிறையோ, அதுக்கேற்ற 100 மடங்கான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வார். 100 மடங்கான ஆசீர்வாதத்தை தர வல்லமையுள்ளவராயிருக்க. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அவையெல்லாம் 100 மடங்காய் தேவன் உனக்கு தருவார். மாற்றமல்ல, மறுமையில் நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருப்பார். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் தொனிக்கும், மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்க நாம் எழுந்து போய் இவ்விதமாய் கர்த்தரோடு கூட இருப்போம். பரலோகத்தில் எப்படி இருப்பீங்க? தேவன் நம்புங்கய்யா, நம்புங்கய்யா, நம்புங்க. இங்கேயும் ஆசீர்வதிக்கப்படுவாய், இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், மறுமையிலும் தேவ தூதருக்கு ஒப்பாகும் தேவனுடைய பிள்ளையாய் பரலோகத்தில் வீற்றிருக்க போகிறார். ஜீசஸ், என்ன ஆசீர்வதிங்க. நான் இந்த பூமியில நான் ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில காணப்பட்டுக்கிற தடைகளை எல்லாம் நீங்கணும். நான் ஆசீர்வதிக்கப்படணும். கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. எனக்காக இல்ல, உங்களுக்காக. ஆபிரகாம் கேட்டான், பெற்றுக்கொண்டான். பேதுரு கேட்டான், பெற்றுக்கொண்டான். ஒருவேளை உபத்திரவ வாழ்க்கையில் வந்தாலும் கவலைப்படாது. ஆசீர்வதிக்கணும், என்ன ஆசீர்வதிங்க. இனிமே யார் வாழ்க்கையிலும் சாபங்கள் வேண்டாம், யார் குடும்பத்திலும் பிரிவினை வேண்டாம், யார் குடும்பத்திலும் தரித்திரம் வேண்டாம், யார் குடும்பத்திலும் வியாதி வேண்டாம். ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க. என்ன கேட்கறதெல்லாம் கொடுங்க ஆண்டவரே. நான் கேட்டதை கொடுங்க ஆண்டவரே. கேட்டதை கொடுப்பவர் கர்த்தர். நீ என்ன கடை, என் நாமத்தில் எதை நீ கேளு. கட்டப்படாத வீடுகள் இருக்கா? கட்டுவா. உனக்கு என்ன வேணும் கேளு. ஒருத்தன் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஓட்டாண்டி. அவன் கேட்டான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று கேட்டான். தெய்வமே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலைக்கு காத்தரலும் என்று துக்கத்தின் பிள்ளையாக யாவை கேட்டான். அவன் கேட்டுக்கொண்டபடியே, அந்த வசனம் அழகா சொல்லுது, அவன் கேட்டுக்கொண்டபடியே அவனை ஆசீர்வதி. அந்த மைக்கேல் வாசிமா அந்த வார்த்தை சொல்லு. அவன் கேட்டுக்கொண்டபடியே, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேண்டிக் கொண்டதை தேவன் அருளிச்சவர். கண்கள் மூடுங்க. உனக்கு என்ன வேணும்னு கேளுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதத்தின் நாள் உன் வாழ்க்கையில. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் நாள். கர்த்தரை விசுவாசித்தான் ஆபிரகாம். கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணார். நீ கர்த்தரை நம்புவானால் விசுவாசி.
நான் திரும்ப சொன்னேன், இந்த இடத்துல வாங்குறது தகுதியில நடந்து ஜெபம் பண்ணேன். விசுவாசத்தை கொடுத்தார். நீ கேட்டதெல்லாம் கொடுக்கிறவர் கர்த்தர். கண்ணு மூடு. உனக்கு என்ன வேணும் கேளு. இப்போ ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு என்ன வேணும்னு கேளு. ஆண்டவர் அப்படியே தருவார். அவர் அப்படியே ரிகாலா தாரானா ஷகலா தீரினி அவர் அப்படியே தருவார். பிரைஸ் எல்லாம் தெய்வமே, தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. உமது கரம் என்றும் என்னுடனே இன்றும் என்றும் இருக்கட்டுமே. உமது கரம் என்றும் என்னுடனே இன்றும் என்றும் இருக்கட்டுமே. தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. நான் இருதயத்திலிருந்து சொல்றேன், நீ கடன் பிரச்சனை இருக்கியோ, வேதனையோடு இருக்கியோ, வியாதியோடு இருக்கியோ, இல்லை உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் தாறுமாறுகள் இருக்கிறதோ, இல்லை இந்த காரியத்தை எப்படி செய்ய போறோன்னு கலங்கி தவிக்கிறாயோ, நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் தடைகளை நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். ரிகாலா தாரா நகரபா லாதாரானா ரீலா தாரா நா ஷிகலா தீரி நிகலபா ருகானா தாராமோ. கர்த்தர் தடைகளை நீக்கி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் தடைகளை நீக்கி உன்னை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உன்னை அழைத்தது உன்னை ஆசீர்வதிப்பதற்காகத்தான். கர்த்தர் உன்னை அழைத்து உன்னை ஆசீர்வதிப்ப. ஆபிரகாமை அழைத்த போது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லித்தான் கர்த்தர் கூப்பிட்டார். ஒருவேளை நீ இழந்திருக்கலாம், ஆனா அவன் 100 தர தேவன் வல்லமையுள்ளவராய், எல்லாவற்றும் மேல பரலோக வாழ்வை தேவன் தர வல்லமையா இருக்கிறார். இன்னைக்கு கேளு, இம்மையிலே நீ ஆசீர்வதிக்கும். மார்க்கு சொன்னது போல இம்மையிலே நீ 100 மடங்கான ஆசீர்வாதமா இருக்கணும். இம்மையிலே நீ ஆசீர்வதிக்கப்படணும். ஒருவேளை துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், எல்லாத்தையும் தாண்டி நீ ஆசீர்வதிக்கப்படணும். சபையானது ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. உமது கரம் என்றும் என்னுடனே இன்றும் என்றும் இருக்கட்டுமே. உமது கரம் என்றும் என்னுடனே இன்றும் என்றும் இருக்கட்டுமே. என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. யாபேஸ் வேண்டினது போல் நானும் வேண்டுகிறேன். யாபேஸ் வேண்டினது போல் நானும் வேண்டுகிறேன். தீங்கு என்னை துக்கப்படுத்தாமலே என்னை விலக்கி காத்தரு. என்ன தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாதப்பா. என் வாழ்க்கையில தீமை அணுகக்கூடாது. தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. தெய்வமே என்னை ஆசீர்வதித்து எந்த எல்லையை பெரிதாக்குமே. ஜெபத்தை கேட்கும் தேவா, எந்த ஜெபத்தை கேளும். ஜெபத்தை கேட்கும் தேவா,
ரெவரன் சுவாமிதாஸ் அவர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பார். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையிலும் கூட உம்முடைய சபையிலே உம்மை மகிமைப்படுத்தி ஆராதிக்க, துதிக்க, பாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இம்மட்டுமாக உம்முடைய பிள்ளைகளோடு பேசினீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த செய்தியின் முக்கியத்துவம், எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்ட பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவரே, அவர்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக நீர் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தீரப்பா. அதுபோல இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கிற, கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எண்ணுவதற்கு மேலாக கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஸ்தோத்திரம். 30, 60, 100 கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். செய்து கொடுத்ததான் நம்முடைய தாசனை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், சபை மக்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து ஊழியம் வளரட்டும், பிரகாசமாகட்டும். இன்னும் ஒரு பெரிய கூட்டம் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். எங்கள் தேவனுடைய கரம் தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.